எடுத்தோனே டாக் மோஷன் காட்டுன்னு நினைக்காதீங்க. கம்பு எடுத்து போகும்போது அதுவும் சேர்ந்துருச்சு. ஏன்னா லக்கிகள் பண்ண வேலை தாங்க. ஏன்னா லக்கிகள் வந்து நிறையா சாப்பிட்றா. அது சொன்னா கண்ட்ரோல் பண்ண மாட்டா. கோவப்படுறா. அவளுக்கு கோவம் வருதுங்க உண்மையாவே. அப்படின்போது நிறையா சாப்பிட்டுட்டு மோஷன் இப்படி தாங்க முக்கி முக்கி வாசல்லேயே ஆக்கி வச்சுருவா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்றா. பிடிவாதம் பண்ணுறா. வாசல்ல தான் நான் மோஷன் போவேன், சுச்சு போவேன்னு அடம் பிடிக்கிறான்னு சொல்லலாம். ஏன்னா எத்தனை தடவை நானும் சொல்லிட்டேன். மீதி எல்லாரும் மாற்றிக்கிட்டாலும் இவன் மாற்றிக்க மாட்டேங்கிறான். இவன் மாத்தாதனால மித்தவங்க அதே வேலைய பண்றாங்களா, அதனால கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் ஜாஸ்தியாவே ஆயிடுது எனக்கு. சேவலுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கால் விரலு கட் ஆயிருந்துச்சு. இப்ப என்னன்னா கட்டை விரலும் ஏதோ குத்தின்னு பயங்கரமா செப்டிக் ஆயிடுச்சு. நேத்து கிளீன் பண்ணி விட்டேன். இருந்தாலும் மறுபடியும் வெளிய தான் விடுறோன்றதுனால கால்ல துணி கட்டியிருந்தேன் மறந்து விட்டு. ஏன்னா நம்ம கால் ரொம்ப பெரிய ஓட்டையா, உள்ள எதுவும் போய் மறுபடியும் மண்ணு கிண்ணு போய் உள்ள சொருவிடக்கூடாது அப்படின்னு. அந்த நடுவிரல சுத்தி இருக்க காரணம் என்னன்னா, அந்த நடுவிரல்ல ரொம்ப நகம் கட் ஆகி ஸ்கின்னே அந்த இடம் ஒரு மாரி எலும்புலாம் வளைஞ்சு போன மாரி இருக்கு. அதனால நிக்க முடியல பேலன்ஸ் இல்லன்றனால, சரி கட்டி பார்ப்போம்ன்னு கட்டி பார்த்துருக்கேன். ஆனா இப்போ நான் கழட்டிட்டேங்க. மணி ராத்திரி 12 வாய்ஸ் கொடுக்கும்போது. ஆனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் அந்த கால் கட்டுலாம் கழட்டி விட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு, அந்த மறுபடியும் செப்டிக்கா இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி, மருந்து போட்டு இப்போ கேஜில தான் விட்டுருக்கேன். ஏன் நான் மார்னிங்கில் வெளியே விட்டு போனேன்னா, நான் வெளியே போகும்போது லக்கிகளை வந்து கேஜில் தான் விட்டு போவேன். ஏன்னா அவன் ஸ்கின் இல்லைல. இவங்க ஏதாவது சண்டை போட்டு எதாவது கடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, கேஜில் விட்டு போகணுன்னா கோழி வெளியே தான் விட்டுருக்கேன். அவங்களுக்கும் 7, 8 வயசு ஆச்சு கோழிங்களுக்கும். அப்படின்போது இது வரைக்கும் நான் எப்படியோ அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிட்டுருக்கேன். காற்று காலம் வேறு. அதனால் கம்பு தான் வாங்கி போட்டு